விழா தலைமையுரை ஆற்ற வருகிறார் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அரிமா அண்ணன் நாகராஜ் அவர்கள். சமத்துவ நாயகன் அண்ணன் நாகராஜ் அவர்கள் இப்பொழுது விழா தலைமையுரையாற்ற வருகிறார். அன்புக்கினிய தமிழ் சொந்தங்களே, அனைத்து மதத்தினுடைய தாய்மார்களே, பெரியோர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய அவைத்தலைவரும், நல்ல தமிழ் சொல்லாகட்டும், ஏதோ ஒரு இது கேட்டாலும் ஆடிட்டராக இருந்ததுனால டக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஆருயிர் அண்ணன் அர்ஜுன் ராஜ் அவர்களே, மாநிலத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய, ஏன்னா அவர் பேச்சை நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக பொங்க வச்சுட்டு இங்கே எல்லோரும் வந்துடுவீங்க அந்த குழுக்களுக்கு. அப்போ தான் அவர் அண்ணனை பேச சொல்லான்னு இருக்கிறார். சூரியன் வேறு சுட்டெறிகிறாரு. இந்த 2-3 நாளாக வெயிலில் இன்றைக்கின்னு பார்த்து இந்த பொங்க வச்சோன்னா தாய்மாருக்கு வச்சோன்னா சூரியனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பவர் சாமுண்டி வரத்துக்கு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் மனசு அந்த மாதிரி, என்னதான் ஆண்கள் உழைச்சாலே அவங்க பொங்க வச்சோன்னு தான் அந்த வெயிலே பயங்கரமாக வருது. இது ஒரு கடவுளுடைய சக்தி சாமுண்டிவரம் பகுதிக்கு இருக்குது. அதனால தான் இந்த திருப்பூரை பாதுகாக்கின்ற பாலதண்டாயுதபாணியினுடைய முருகப்பெருமாளுடைய அருள் இருப்பதனால் ஏற்றுமதியாளர்களுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளரும் பல்வேறு தொழில்களெல்லாம் விரிவிக்கிறார்கள். கடின உழைப்பு. இந்த திருப்பூரை எப்படியோ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அயல்நாட்டில் போய் ஆர்டரெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மக்கள் இங்கே வந்தோரை வாழ வைக்கின்ற திருப்பூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று, அதனாலேயே அந்த பழனி ஆண்டவர் அவர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க. KM சுப்பு அவர்கள். அவர் அது முதலே சொல்லிட்டாங்க. அவங்க இல்லத்தில் இருந்த நிகழ்ச்சியிலையுமே அதையெல்லாம் பேரனுக்கு சொந்த இதில் இருக்கிற சமுதியெல்லாம் இருக்கிறது விட்டு போட்டு இங்கே வந்திருக்கிறாருன்னா, இந்த ஊர் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சகோதரிகள் நல்லா இருக்கணும், உழைக்கின்ற வர்க்கம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கிறாருன்னா அவருக்கு மறுபடியும் ஒரு தடவை கோடான கோடி நன்றி சாமுண்டிவரம் பகுதி சார்பால். அதேபோல் மறுமலர்ச்சி சொந்தங்கள், திருப்பூர் மாநகர மாவட்டம் மற்றும் இல்லை ஒன்றிணைந்த மாவட்ட செயலாளர்கள், பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள், அனைத்து அரசியல் கட்சியினுடைய சாமுண்டிவரம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள், வணக்கத்துக்குரிய பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், பல்வேறு அமைப்பில் இருக்கக்கூடிய நற்பணி மன்றங்கள், அத்தனை பேர்த்தினுடைய ஒத்துழைப்பு 25 ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் 26ஆம் ஆண்டு பொங்கல் நிகழ்ச்சிக்கும் பேராதரவும் பேரொத்துழைப்பும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கொடுக்கலைன்னா நாம் நடத்த முடியாது. எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம சாமுண்டிவரத்தில் கொடுத்தா 10,000க்கு மேலே கொடுக்கணும். இதில் சில பேர்த்துக்கெல்லாம் சங்கடம், கொடுக்க முடியல அப்படின்னு. வீட்டுக்கு ஒன்று தானே தர முடியும், எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னு ஆசை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எல்லாம் வீட்டுக்கு 5 வேணாலும் கொடுத்துடலாம். அது ஒரு காலம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சங்கடம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுப்போம். நிறைய பேர் ஓட்டு கேட்க வருவீங்கள, அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா உங்கள் கால் விழுந்து கேட்குறேன், ஓட்டுக்காக இது தரவே இல்லை. உழைக்கின்ற வர்க்கம், விவசாயம் செழிக்க வேண்டும், இந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கொடுக்குறோம். மக்கள் தலைவர் வைகோவுடைய ஆணைக்கிணங்க சின்னவர் துரை வைகோவுடைய வழிகாட்டின் பேரில் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர்களோட விருப்பத்துக்கு ஏற்க வேண்டும் என்று செய்கின்றோம். அதேபோல் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை, என் மனைவி, என் மகன், என் மகள், என் மாப்பிள்ளை, என் அண்ணன், என் அண்ணி, அதேபோல் அண்ணனுடைய மாப்பிள்ளை மக, இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு இருந்தால் தான் நான் பண்ண முடியும். ஏதோ நான் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிவிட்டேன், நான் எப்படி நடத்துறது? வீட்டுக்கு போனால் எப்பவுமே சிரிச்சோடு இருந்தால் தான் எந்த வேலையுமே செய்ய முடியும். எல்லாரும் வீட்லேயும் அப்படி தான். இது எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க எப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு கேட்டால் நாம் எப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. அவங்க ஒத்துழைப்பெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் இத்தனை பேர் ஒத்துழைப்பு இருக்கிற போது சில நல்ல உழைப்படுத்த
ஓட்டுக்காக நாங்கள் கொடுக்குறோன்னு நினச்சிக்கிறாங்க. அன்புக்கினிய பெரியவர்களே, அன்புக்கிருந்த தாய்மார்களே, நல்ல உளம் படைத்த மாற்றுக் கட்சி நண்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன், இந்த நல்ல நாளில் உங்களை ஓட்டு போடுன்னு சொல்லி மறுமலர்ச்சி திமுக ஓட்டு போடுன்னு சொல்லி நானும் கேட்க மாட்டேன், தலைவனும் கேட்க மாட்டேன். ஒரு பொருளை கொடுத்துட்டு, ஏன்னா அந்த தலைவன் அப்படி வளர்த்தி வச்சிருக்கிறான். சின்ன தலைவர், பெரிய தலைவர் அதுக்கு மேலே இருப்பார். பசங்க 2 மாதமாக கணக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் பேர் கொடுக்காம, அவங்களுக்கு என்னென்னு தெரியல, கௌரவ குறைச்சலாம் என்னென்னு தெரியல, அப்போ பேர் கொடுக்காம, ரெண்டாவது வந்து பேர் கொடுத்தா எப்படி கணக்கு எடுக்க முடியும்? நீங்கள் யாராவது உங்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி நான் பேசுனா நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காதீங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு. இரவும் பகலமாக வந்து ஒரு 10-15 பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் சொல்லினா சங்கடமாக இருக்கிறக்காக நான் 6 பேர் சொல்லலை. அதே மாதிரி தான் உங்களையுமே ஒரு காலம் வந்தால் வீட்டுக்கு 5 கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஆகையினால் பொங்கல் பானைகள் வாங்கினவங்க அத்தனை பேர் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி வைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் வாங்கி வீட்டில் வச்சுட்டு நான் கோயிலுக்கு கொண்டு போகணும், குளத்துக்கு கொண்டு போகணும். கோயிலுக்கு கொண்டு போகிறோம், இங்கே எதுக்கு வாங்குறீங்க? அன்புக்குரிய பெரியவர்களே, எத்தனையோ பேர் பொங்க வைக்கிற கேட்டு இல்லைன்னு போனவங்களை அவங்க மனசு பார்த்தா சங்கடமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் வச்சு அதை வச்சுட்டு போனால் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் கேட்ட பேர். ஒரு பொருள் வாங்கினா அதை உபயோகிக்கணும். எதுக்கு கொடுக்குறாங்களோ அதை வந்து தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினா தீபாவளிக்கு தான் வெடிக்கணும், மறுநாள் வெடித்தா அது வேறு. அது மாதிரி பொங்கலுக்கு வாங்கினா பொங்கல் அன்னைக்கு வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு போனாங்க. நிறைய தாய்மார்கள் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வீட்டில் போனால் 5 பானை இருக்குது, 5 வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிற எங்களுக்கு கொடுக்கலையா? ஏன்னா ஒரு லிஸ்ட் எடுக்கிற போது சில இது வந்து வித்துட்டு அவங்கள வந்து பசங்களை சத்தம் போடுறது எல்லாத்துக்கும் நானே வந்து எடுக்க முடியாது இல்லைங்க. இத்தனை பேர்த்துக்கு நம்ம ஊர் பெரிய ஊர், முன்னாடி மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வந்து மறுமலர்ச்சி திமுகவினுடைய தோழர்களுடைய ஒத்துழைப்போடு வீட்டுக்கு 5 கொடுக்க முடிஞ்சதுனால கொடுக்குறோம். சந்தோஷமாக 5 பொங்கலை வாங்கி முன்னாடி வைங்க. வீட்டில் 2 வச்சுட்டு வைக்காம விட்றாதீங்க. திருப்பி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுபோல் என்னுடைய நண்பர்கள், எங்களோடு கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள், எல்லாத்து பேரையும் சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அந்த நாகராஜ் என்றா பண்ணுறான் நம்ம நண்பன் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களையும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களையும் தாய்மார்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வாய்ப்பிலே பங்கெடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் அடுத்த வருடமும் நீங்கள் எல்லாம் கலந்துக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஒன்று முக்கியமாக சொல்லாம விட்டேன். ஏன்னா ஒன்றும் பெரிய நான் பேச்சாளர் கிடையாது. இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தேன். ஒரு தடவை சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். ஒரு 5-6 பேர் 6-7 வருஷமாக. அப்புறம் அவர் ஒரு தடவை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தோம். என் அண்ணன் எங்கள் கஷ்ட நஷ்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோன்னா அதில் அவர் ஒருத்தர். ராசி சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு 7 வருஷமாக வந்து இந்த பொங்கலுக்கு உண்டான மளிகை சாமான் மேலே நானே கொடுத்துட்றேன், பணம் பண்ணி கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டார். இந்த 7 வருஷமாக அவர் தான் கொடுத்துட்டு இருக்கிறார். மற்றது யாருக்கிட்ட எதுவும் வாங்குறதில்லை. நான் அண்ணன் கொடுத்துட்ருக்குறாங்க. அண்ணா வாங்கினேன். உண்மையிலுமே அதே மாதிரி எங்கள் தொண்டர் படைக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தவர். அது மாதிரி நான் இது இந்த இப்போ தான் தொண்டர் படை கொடுக்குறது இல்லையா, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த 5000 பேர்த்துக்கு வந்து அந்த உள்ளே இருக்கலைங்க அந்த பொருள், அரிசி, சர்க்கரை, வெல்லம், ஏலக்காய், நெய், இதெல்லாம் வந்து அதுக்கு உண்டான ஜாமானை நீட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க கோபுரம்னு சொல்லி போட்டு. அந்த மில்லினுடைய உரிமையாளர் ராசி ஸ்டோர் சிதம்பரம் அவர்கள் தான் இந்த பொருளெல்லாம் கொடுத்தது. மற்றதெல்லாம் நம்ம என்ற பங்கும் இருக்கட்டு, அண்ணன் சொன்னால் இதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு காட்டி அதை அவர்கிட்ட வாங்கிட்டேன். மற்ற நண்பர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, நான் யார்கிட்ட வாங்கிறதில்லை. இது வந்து பண்ணோன்னு ஒரு இதுக்காக இருக்கிறாங்க. ஆகையினால் அவர் தொழிலும் சிறக்கணும், அவரிடம் கொடுத்துருவார். அது நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் கொடுத்துறேன்ட்டார். அதே மாதிரி நான் ஜெயிலினால் மறுமலர்ச்சி திமுக எங்கே நடத்தினாலும் கொஞ்சம் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, கொடுத்துருவார். அதனால் வந்து அவருக்கு நன்றி சொல்கிற கப்பலையா மறந்துட்டேன். அதனால் நன்றி, வணக்கம். இது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல, வாட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம். உங்களை போன்ற தலைவர் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இல்லை. உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு 7 ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்ட.